இஸ்லாமிய சகோதரர்களே, ஜக்காத் சம்பந்தமாக, ஜக்காத் கொடுப்பது சம்பந்தமாக அதனுடைய விளக்கத்தை இந்த தொடரில் நாம் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையிலே விளைபொருட்களுக்கு எப்படி ஜக்காத் கொடுப்பது, பூமியிலே விளையக்கூடிய அந்த விளைபொருட்கள் அது எப்படி விளைகிறது, அது வானம் பார்த்த பூமியாக இருந்து அது இயற்கையாகவே மழை பொழிந்து நமது விவசாயத்தில் அந்த வேளாண் பொருட்கள் விளைந்தால், நமது செலவு இல்லாமல் விளைந்தால் அதிலே 10ல் ஒரு பகுதியை நாம் ஜக்காத்தாக வழங்க வேண்டும். பம்பு செட்டு வச்சு, கிணறு வச்சு, நாம் நீர் பாய்ச்சி அந்த விவசாயத்தை நாம் செய்தால் அந்த விவசாய விளைபொருட்களிலிருந்து 20ல் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதோடு மாத்திரமல்ல, விளைபொருட்கள் என்று வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட விளைபொருட்களுக்கு ஜக்காத் கடமை இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. அதாவது விளைபொருட்கள் என்று சொன்னால் அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அல்லது மொச்சை வகைகளாக இருக்கலாம், அல்லது கொண்டை கடலைகளாக இருக்கலாம், அல்லது பயிர் வகைகளாக இருக்கலாம். அப்போ இது போன்ற அந்த விளை பொருட்களுக்கு இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயம் செய்கிறது. பழங்கள் என்று சொன்னால் இஸ்லாம் 2 வகையான பழங்களுக்கு மாத்திரம்தான் ஜக்காத்தை விதித்திருக்கிறது. ஒன்று பேரித்தம்பழம், மற்றொன்று முந்திரி பழம். அப்போ இந்த 2 வகையான பழங்களுக்கு மாத்திரம்தான் இஸ்லாம் ஜக்காத்தை விதித்திருக்கிறது. மற்ற பல வகைகளுக்கு ஜக்காத் என்பது கிடையாது. அது நமது விவசாய நிலத்தில் ஏக்கர் கணக்கில் நாம் பழங்களை பயிரிட்டாலும் கூட அந்த பேரீச்சை, திராட்சை ஆகிய 2 பழங்களை தவிர வேறெந்த வகையான பல வகைகளுக்கும் இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயம் செய்யவில்லை. அதோடு மாத்திரமல்ல, காய்கறிகள் அந்த காய்கறிகளுக்கும் இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயம் செய்யவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பழங்களை பொறுத்த அளவில் பேரீச்சை, திராட்சை அந்த 2 பழங்களையும் சேகரித்து வைக்கலாம். அதாவது பேரீச்சம்பழத்தை நாம் சேகரித்து வைக்கின்ற பொழுது அது கச்சா கசூராக மாறிவிடுகிறது. திராட்சை பழத்தை நாம் பண்படுத்தி, நாம் பதப்படுத்தி, பக்குவப்படுத்தி வைக்கின்ற பொழுது அது உலர்ந்த திராட்சையாக, விதை முந்திரியாக அது மாறிவிடுகிறது. அப்போ இந்த 2 வகையான கனி வகைகளை நாம் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வைத்தால் நாம் பல காலங்களுக்கு அதை சேகரித்து வைக்கலாம். எனவே தான் இந்த 2 வகையான பழங்களுக்கு இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயிக்கிறது. மற்ற பழங்கள், அது தக்காளியாக இருக்கலாம் அல்லது மற்ற பழங்கள், அதை நாம் சேகரித்து வைக்க முடியாது. அது ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், மாதுளையாக இருக்கலாம். அப்போ மற்ற பழங்களை சேகரித்து வைக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த 2 பழங்களை தவிர மற்ற பழங்களுக்கு இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயம் செய்யவில்லை. மேலும் காய்கறிகளை நாம் சேகரித்து வைக்க முடியாது. அவற்றை பறித்தவுடன் சாப்பிட வேண்டும். ஓரிரு நாட்களில் அது அழுகி போய்விடும். எனவே மற்ற காய்கனி வகைகளுக்கு இஸ்லாம் ஜக்காத்தை நிர்ணயம் செய்யவில்லை. இந்த விளைபொருட்கள் என்று வருகின்ற பொழுது அது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று தொலியுடன் சேகரித்து வைக்கக்கூடிய விளைபொருட்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெல் மணிகள் இருக்கிறது. அந்த நெல் மணிகளை தொலியுடன் நாம் சேகரித்து வைக்கிறோம். கோதுமை இருக்கிறது. அப்போ இது போன்ற தொலியுடன் சேகரித்து வைக்கக்கூடிய அந்த விளைபொருட்கள் அவை எவ்வளவு இருந்தால் ஜக்காத் கடமை? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
1350 கிலோ, அதாவது 13 குவிண்டால். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோ. அப்போ 13 குவிண்டால் தொலியுடன் சேகரித்து வைக்கக்கூடிய அந்த விளைபொருட்கள் 13 குவிண்டால் இருந்தால், அதாவது 1350 கிலோ இருந்தால் அதற்கு நாம் ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, தொலியை நீக்கி உமியை நீக்கி சேகரித்து வைக்கக்கூடிய அந்த விளைபொருட்கள், நெல்லை நாம் உமியை நீக்கினால் அரிசியாக மாறிவிடுகிறது. அப்போ இது போன்ற இந்த விளைபொருட்களுக்கு 675 கிலோ இருந்தால் அதற்கு நாம் ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எப்போது விளைபொருட்களுக்கு ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும்? எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஆத்துல் ஹக்க யௌம ஹஸாதிஹி, விளைபொருட்களை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதனுடைய ஹக்கை, அதனுடைய உரிமையை, அதனுடைய ஜக்காத்தை நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ எப்போது நாம் அறுவடை செய்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த அறுவடையிலிருந்து அந்த தானியங்கள் தொலியுடன் சேகரித்து வைக்கப்படக்கூடிய தானியமாக இருந்தால் அது 1350 கிலோ இருக்க வேண்டும். தொலியுடன் நீக்கி சேகரித்து வைக்கப்படக்கூடிய தானியங்களாக இருந்தால் அது 675 கிலோ இருக்க வேண்டும். இது அளவு. சரி, இந்த அளவு இருந்தால் எந்த அளவு ஜக்காத்தை வழங்க வேண்டும்? 1350 கிலோ தானியங்களிலிருந்து எவ்வளவு வழங்க வேண்டும்? அல்லது உமி நீக்கிய 675 கிலோ அந்த தானியங்களிலிருந்து எவ்வளவு ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால், மேலே நான் குறிப்பிட்டது போன்று அந்த விளைநிலங்களிலிருந்து விளைந்தவைகள் இயற்கையாகவே மழை பொழிந்து அது விளைந்தால் அதற்காக நீங்கள் 10ல் ஒரு பகுதியை நீங்கள் ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அல்லது நமது முயற்சியினால் நாம் தண்ணீரை பாய்ச்சி நாம் அந்த விவசாயத்தை நாம் வளர்த்தால், நமது உழைப்பு இருந்தால் அதில் 20ல் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதுதான் விளைபொருட்களுக்கு இஸ்லாம் வைக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய அளவாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. மேலும் மளிகை கடைகளில் இருக்கக்கூடிய அந்த மளிகை பொருட்கள், அந்த மளிகை பொருட்கள் அது விலை பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த மளிகை பொருட்களுக்கு தனிப்பட்ட அந்த மளிகை பொருட்களுக்கு ஜக்காத் என்பது கிடையாது. அந்த மளிகை பொருட்களை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருவாயிலிருந்து நாம் கணக்கு பண்ணி ஜக்காத்தினுடைய அளவை அடைந்தால் அதற்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. எனவே விலை பொருட்கள் சம்பந்தமான விபரத்தை நாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டோம். இதிலே ஏதேனும் ஆட்சேபனை, ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குண்டான விளக்கத்தை நான் தருகிறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி